அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் 5 பகுதிகள் பார்த்துவிட்டோம். அனைவரும் வரிசை கிரமமாக பயான்களை பார்த்து ஆதரவு தந்ததற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இப்பொழுது 6வது பகுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் நாம் பார்க்கலாம். ஒருமுறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயீல்களுக்கிடையே எழுந்து நின்று உரையாற்றி கொண்டிருந்தார்கள். பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் ஒரு ஆள் மக்களுக்கிடையே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு மூசா நபி அவர்கள் அவசரமாக நான் தான் என்று பதிலளித்து விட்டார்கள். ஆகவே அல்லாஹு தாலா அவர்களை கண்டித்தான். அல்லாஹு தாலா மிக பெரியவன், அவன் அறிந்தவன் என்று கூறியிருக்க வேண்டும். அவர்கள் தவறுதலாக நான் தான் என்று கூறிவிட்டார்கள். ஆகவே அல்லாஹு தாலா அவர்களை கண்டிக்கும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வே அறிந்தவன் என்று சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஆகவே அல்லாஹு தாலா 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் என் அடியார் ஒருவர் இருக்கின்றார், அவர் உங்களை விட அதிகமாக அறிந்தவர் என்று சொன்னான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், அவரை நான் சந்திப்பதற்கு நீ யார் வழிகாட்டுவார்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹு தாலா, நீங்கள் ஒரு மீனை எடுத்து அதை கூடையில் போட்டு எடுத்து செல்லுங்கள். சமைத்த மீனை கூடையில் போட்டு எடுத்து செல்லுங்கள். அப்படியே கடற்கரை ஓரமாக நடந்து செல்லுங்கள். நீங்கள் எங்கே அந்த மீனை தவற விடுகிறீர்களோ அங்கேதான் அவர் இருப்பார், அந்த மனிதர் இருப்பார். இதுபோல அல்லாஹ் தஆலா சொன்னான். அதன்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய உதவியாளராக யூசவு பின் நூன் அவர்களும் ஒரு மீனை எடுத்து சமைத்த பிறகு கூடையில் போட்டுக்கொண்டு நடந்தார்கள். அவர்கள் ஒரு பாறை கருகே நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். அவர்கள் வெகு தூரம் சென்ற பிறகு அங்கே சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று அமர்ந்தார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது நேரம் கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அந்த சமயத்தில் மீன் குதித்து வெளியேறி கடலில் விழுந்துவிட்டது. அது கடலில் சுரங்கம் போல வழியமைத்து கொண்டு செல்ல தொடங்கிவிட்டது. மீனின் வழியில் குறுக்கிடாதவாறு நீரோட்டத்தை அல்லாஹ் தஆலா தடுத்துவிட மீனை சுற்றி ஒரு வளையம் போல தண்ணீர் ஆகிவிட்டது. மீதமிருந்த இரவும் பகலும் அவர்கள் நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். இறுதியில் அடுத்த நாள் வந்தபொழுது தனது உதவியாளர்களை நோக்கி, நமது காலை சுற்றுண்டியை கொண்டு வா, நாம் நமது இந்த பயணத்தில் மிகவும் களைப்படைந்து விட்டோம் என்று மூசா நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட இடத்தை மூசா நபி அவர்கள் தாண்டி செல்லும் வரை அவர்களுக்கு களைப்பு ஏற்படவில்லை. அவர்களின் உதவியாளர் அவர்களிடம், நாம் அந்த பாறையில் ஓய்வெடுக்க தங்கினோமே, பார்த்தீர்களா, அங்கேதான் நான் மீனை மறந்து தவற விட்டுவிட்டேன். அதை நினைவில் வைக்காமல் இருக்கும்படி சைத்தான் என்னை மறக்கடித்து விட்டான். அது வியப்பான முறையில் கடலில் வலை அமைத்து கொண்டு சென்று விட்டது என்று சொன்னார். மீனுக்கு அது தப்பிக்க வழியாகவும் அந்த இருவருக்கும் அது வியப்பாகவும் அமைந்தது. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உதவியாளர்களிடம், அதுதான் நாம் தேடிக்கொண்டிருந்த இடம் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் இருவரும் வந்தபடியே திரும்பிச் சென்றார்கள். அங்கே ஒரு மனிதர் தம்மை முழுவதுமாக ஆடையால் போர்த்தி மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு சலாம் கூறினார்கள். அந்த மனிதர் அவர்களுக்கு பதில் சலாம் சொன்னார். பிறகு, உங்களுடைய இந்த பகுதியில் அறியப்படாத சலாம் உங்களுக்கு மட்டும் எப்படி வந்தது? நீங்கள் யார் என்று ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வினவினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் மூசா என்று பதிலளித்தார்கள். அதற்கு அந்த மனிதர், பனு இஸ்ராயீல்களின் இறை தூதரான மூசாவா என்று கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம், உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அறிவிலிருந்து எனக்கும் சிறிது நீங்கள் கற்றுத்தருவதற்காக நான் உங்களிடம் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அதற்கு அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், மூசாவே, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவு என்னிடம் உள்ளது, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவு உங்களிடம் உள்ளது, அதை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களை தொடர்ந்து வரட்டுமா என்று கேட்டார்கள்.
அவர், உங்களால் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது, நீங்கள் அறியாத விஷயத்தை எப்படி சகித்துக் கொள்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளர்களாக காண்பீர்கள், எந்த விவகாரத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். பிறகு 2 பேரும் கடற்கரையோரத்தில் நடந்து சென்றார்கள். அப்பொழுது ஒரு மரக்கலம் ஒன்று அவர்களை கடந்து சென்றது. அதன் உரிமையாளர்களான ஏழை தொழிலாளர்களிடம் தங்களை ஏற்றி செல்லும்படி பேசினார்கள். அவர்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் புரிந்து கொண்டு அவர்கள் வாடகை கேட்காமல் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அவர்கள் இருவரும் மரக்கலம் ஏறிய பொழுது சிட்டுக்குருவி ஒன்று வந்து மரக்கலத்தின் விளிம்பின் மீது விழுந்தது. பிறகு அது கடலில் அழகால் 1 முறை அல்லது 2 முறை கொத்தி கொத்தி தண்ணீர் குடித்தது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த சிட்டுக்குருவி தன் அழகால் கொத்தி நீர் அருந்தியதால் இந்த கடலிலிருந்து எவ்வளவு நீரை எடுத்திருக்குமோ அந்த அளவுதான் என் அறிவும் உங்கள் அறிவும் அல்லாஹுடைய அறிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறினார்கள். அப்போது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கோடாரியை எடுத்து மரக்கலத்தின் பலகை ஒன்றை கலற்றி எடுத்துவிட்டார்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாய்ச்சியின் உதவியால் மரக்கலத்தின் பலகையை கலற்றிய பின்புதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? வாடகை இல்லாமலேயே நம்மை ஏற்றி வந்தவர்களுடைய மரக்கலத்தை வேண்டுமென்றே ஓட்டையாக்கி விட்டீர்களே, அதில் சவாரி செய்பவர்களை மூழ்கடிக்கவா இப்படி செய்தீர்கள்? நீங்கள் மிக பெரும் கொடும் செயலை செய்துவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களால் என்னோடு பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் மறந்துவிட்டதை வைத்து என்னை தண்டித்து போகச் சொல்லிவிடாதீர்கள், என் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் தடவையாக பொறுமை இழந்தது அவர்கள் மறந்து போனதால்தான். பிறகு கடலிலிருந்து அவர்கள் வெளியேறிய பொழுது ஊருக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே சிறுவர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை கடந்து சென்றார்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறுவனை அழைத்தார்கள். பிறகு அந்த சிறுவனுடைய தலையை பிடித்து தன் கைகளால் பிடுங்கி தனியே எடுத்து விட்டார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஒரு பாவமும் அறியாத அந்த பச்சிலம் உயிரையா நீங்கள் கொன்றுவிட்டீர்கள்? அவன் வேறெந்த உயிரையும் பறிக்கவில்லையே, நீங்கள் மிகவும் தீய செயலை செய்துவிட்டீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் என்னோடு பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் முன்பே சொல்லவில்லையா என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதற்கு பிறகு நான் உங்களிடம் ஏதாவது விளக்கம் கேட்டால் என்னை உங்களோடு வைக்காதீர்கள், என்னிடமிருந்து பிரிந்து செல்ல உங்களுக்கு தக்க காரணம் கிடைத்துவிட்டது என்றார்கள். மீண்டும் இருவரும் நடந்து சென்றார்கள். இறுதியில் ஒரு ஊருக்கு வந்தார்கள். அந்த ஊர் மக்களிடம் உணவு கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த இருவரையும் உபசரிக்க மறுத்துவிட்டார்கள். அந்த ஊரில் யாருமே அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அந்த ஊரில் சாய்ந்தபடி கீழே விழ இருக்கும் நிலையில் இருந்த ஒரு சுவரை இருவரும் கண்டார்கள். இதை கண்ட உடனே ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த சுவரை நிலைநிறுத்துவோம் என்பதற்கு அடையாளமாக தம் கையால் சைகை செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த சமூகத்தாரிகளிடம் நம் வசித்து வந்து உணவு கேட்டும் அவர்கள் நமக்கு உணவளிக்கவும் இல்லை, விருந்து உபச்சாரம் செய்யவும் இல்லை. அவ்வாறிருந்தும் வேண்டுமென்றே நீங்கள் அவர்களுடைய சுவரை செப்பனிடுகின்றீர்கள். நீங்கள் விரும்பியிருந்தால் அதற்கு கூலியாவது வாங்கியிருக்கலாம் என்றார்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதுதான் நானும் நீங்களும் பிரிய வேண்டிய நேரம். உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத விஷயங்களின் விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போது அறிவித்து விடுகிறேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம். அவ்வாறு இருந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த இருவருடைய நிகழ்ச்சிகள் பற்றி இன்னும் நிறைய எடுத்து சொல்லியிருப்பான் என்று சொன்னார்கள். புகாரி 3401 ஹதீஸ். அல்லாஹ் தஆலா இதனை பற்றி குர்ஆனில் இந்த சம்பவம் தொடர்பாக 18வது சூறாவில் 60 முதல் 78 ஆயத்துக்கள் வரை கூறியிருக்கின்றான். அதை நாம் பார்ப்போம்.
மூசா தன்னுடன் இருந்த வாலிபனை நோக்கி, இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரையில் செல்வேன், அல்லது வருடக்கணியில் இப்படியே வருடக்கணக்கில் நடந்து கொண்டே இருப்பேன் என்று கூறியதை நபியே அவர்களுக்கு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அவர்கள் இருவரும் 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடைந்த பொழுது தங்களுடைய மீனை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல அமைத்து சென்று விட்டது. தாங்கள் விரும்பி சென்ற அந்த இடத்தை அறியாமல் அவ்விருவரும் அதை கடந்த பிறகு மூசா தன் வாலிபரை நோக்கி, நம்முடைய காலை உணவை நீங்கள் கொண்டு வாருங்கள், நிச்சயமாக நாம் பயணத்தில் மிகவும் களைப்படைந்து விட்டோம் என்று கூறினார்கள். அதற்கு அந்த வாலிபன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, இது கட்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் நிகழ்ந்த ஆச்சரியத்தை நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக நான் நம்முடன் கொண்டு வந்த மீனை மறந்துவிட்டேன். அதனை நான் உங்களுக்கு கூறுவதை ஷைத்தானையன்றி வேறு எவரும் எனக்கு மறக்கடிக்கவில்லை. அவ்விடத்தில் கடலில் செல்ல ஆச்சரியமான விதத்தில் அது தனக்கு வழி செய்து கொண்டு சென்றுவிட்டது என்று கூறினார்கள். அதற்கு மூசா நபி, நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி அவ்விருவரும் அந்த இடத்தை தேடி தங்கள் காலடியை பின்பற்றி வந்த வழியே சென்றார்கள். அவ்விருவரும் அங்கு வந்தபொழுது அவ்விடத்தில் நம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். அவர் மீது நாம் அருள் புரிந்து நமக்கு சொந்தமானதொரு ஞானத்தையும் அவருக்கு நாம் கற்பித்திருந்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நோக்கி, உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட கல்வியில் பயனளிக்கக்கூடியதை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் நிபந்தனை மீது நான் உங்களை பின்பற்றலாமா என்று கேட்டார். அதற்கவர், என்னுடன் இருக்க நிச்சயமாக நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். அவ்வாறிருக்க உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவைகளை நான் செய்யும் பொழுது பார்த்து கொண்டு நீங்கள் எவ்வாறு சகித்து கொண்டிருப்பீர்கள் என்று கூறினார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவன் அருளால் எந்த விஷயத்தையும் சகித்திருப்பவனாகவே நீங்கள் என்னை காண்பீர்கள். எந்த விஷயத்திலும் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார். அதற்கு அவர், நீங்கள் என்னை பின்பற்றுவதாக இருப்பின் நான் செய்யும் எவ்விஷயத்தை பற்றியும் நானாகவே உங்களுக்கு அறிவிக்கும் வரையில் நீங்கள் என்னிடம் அதை பற்றி கேட்காதீர்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறு முடிவு செய்து கொண்டு அந்த இருவரும் சென்ற வழியில் குறுக்கிட்ட ஒரு கடலை கடக்க அந்த கப்பலில் ஏறி அவர் அதன் ஒரு பலகையை பெயர்த்து அதனை ஓட்டையாக்கிவிட்டார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் துவாரமிட்டீர்கள்? நிச்சயமாக நீங்கள் மிக அபாயகரமான ஒரு காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று கூறினார். அதற்கு அவர் மூசாவை நோக்கி, நீங்கள் என்னோடு பொறுமையாக இருக்க நிச்சயமாக உங்களால் முடியாது என்று நான் கூறவில்லையா என்றார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்காதீர்கள், என் விஷயத்தில் இவ்வளவு கண்டிப்பும் செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் இருவரும் நடந்தார்கள். வழியில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை சந்திக்கவே அவர் அவனை கொலை செய்துவிட்டார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கொலை குற்றமின்றி ஒரு பரிசுத்தமான ஆன்மாவை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு தகாத காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று கூறினார். அதற்கவர் மூசாவை நோக்கி, நீங்கள் என்னோடு பொறுமையாக இருக்க நிச்சயமாக உங்களால் முடியாது என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்டார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதன் பின்னர் நான் யாதொரு விஷயத்தை பற்றியும் உங்களிடம் கேட்பேனே ஆயின் நீங்கள் என்னை உங்களோடு வைத்திருக்க வேண்டாம். என்னை மன்னிக்கும் எல்லையை நிச்சயமாக நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்று கூறினார். பின்னர் நடந்தனர். 2 பேரும் நடந்தார்கள். அவர்கள் ஒரு ஊராரிடம் வரவே தங்கள் இருவருக்கும் உணவளிக்கும்படி அவ்வூராரை வேண்டினார்கள். ஆனால் அவர்கள் இவ்விருவருக்கும் விருந்தளிக்காது விலகிக் கொண்டனர். பிறகு அவர் அங்கு விழுந்துவிடக்கூடிய நிலையிலிருந்த ஒரு சுவற்றை கண்டார்கள். ஆகவே அவர் அதற்கு மண் அப்பி செப்பனிட்டு அதனை விழாமல் நிறுத்தி வைத்தார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் விரும்பி கேட்டிருந்தால் இவ்வூராரிடம் இதற்குரிய கூலியை நீங்கள் வாங்கியிருக்கலாமே என்று கூறினார். அதற்கவர், எனக்கும் உங்களுக்கும் இடையில் இதுவே பிரிவினைக்குரிய நேரம். நீங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாமல் போன விஷயங்களை உண்மை நான் இதோ உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று கூறினார். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இளைஞர் யார் என்பதை பற்றி பல்வேறு பெயர்கள் கூறப்பட்டிருக்கின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புதல்வருடைய பேரன் யூசா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் என்பது விரிவுரையாளர்கள் பலருடைய கருத்து. மூசா நபியோடு வந்தவர்கள் இவர்கள் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது.
மேலும் ஹில்ர் அலைஹிவஸலாம் அவர்களோடு தாம் மூசா அலைஹிவஸலாம் அவர்கள் சென்றார்கள் என்பது ஹதீஸ்களிலிருந்து உறுதியாக தெரிகிறது. நிகழ்ந்த 3 சம்பவங்களிலும் தாம் நடந்து கொண்டது அல்லாஹுடைய கட்டளைப்படிதான் என்றும் தன் விருப்பப்படி எதுவும் செய்யவில்லை என்றும் மூசா அலைஹிவஸலாம் அவர்கள் இன்னும் பொறுமையோடு இருந்தால் ஆயிரம் புதுமையான விஷயங்களை கண்டிருக்கலாம் என்றும் ஹில்ர் அலைஹிவஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதை செவிமடுத்த மூசா அலைஹிவஸலாம் அவர்கள் தாம் கை நழுவ விட்ட அரிய வாய்ப்புகளை எண்ணி கண்ணீர் வடித்து எனக்கு நசீஹத்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். மக்களிடத்தில் வாதம் செய்வதற்காக கல்வி கற்காதீர்கள், கற்றபடி நடக்க வேண்டும் என்பதற்காக கல்வி கற்பீராக. ஆமீன். கற்ற கல்வியின்படி நடக்காதவர்களுக்கு கல்வியினால் பயன் எதுவும் பெறவில்லை. பிறருக்கு நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும், துன்பம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது. மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும், கடுகடுப்பான முகத்தோடு இருக்கக்கூடாது என்று இன்னும் பல நல்லுரைகளை வழங்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதுபோல இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாமும் படிப்பினை பெற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். ஹிஸர் அலைஹிவஸலாம் அவர்கள் அவர்களுடைய செயலுக்கான விளக்கம் பின்வருமாறு கூறினார்கள். அதற்கு பிறகு முன்பு நான் சொன்ன உபதேசங்களை செய்தார்கள். 18வது சூரா 79, 80, 81, 82 ஆகிய 4 வசனங்களில் 79 முதல் 82 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அந்த கப்பல் கடலில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த ஏழைகள் சிலருடையது. அதனை குறைப்படுத்தவே நான் கருதினேன். ஏனென்றால் இது செல்லும் வழியில் அவர்களுக்கு முன்பு ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கின்றான். அவன் காணும் நல்ல கப்பல்கள் அனைத்தையும் அநியாயமாக அபகரித்து கொள்கின்றான். அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அதனை குறைப்படுத்தினேன். கொலையுண்ட அந்த சிறுவனை அவனுடைய தாயும் தந்தையும் நல்ல நம்பிக்கையாளர்களான முஃமின்களாக இருந்தார்கள். அவன் வாலிப பருவத்தை அடைந்து அந்த இருவரையும் அநியாயம் செய்யும்படியும் அல்லாஹ்வை நிராகரிக்கும்படியும் செய்துவிடுவானோ என்று நாம் பயந்து அவரை அவ்வாறு செய்தோம். அவருடைய தாய் தந்தைக்கு இறைவன் இவனை விட மேலானதாகவும் பரிசுத்தமானதாகவும் தாய் தந்தையின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நல்ல குழந்தையை மாற்றிக் கொடுப்பதை நாம் விரும்பினோம் என்று கூறினார்கள். 3வதாக, அந்த சுவரோ அந்த பட்டணத்தில் உள்ள 2 அனாதை குழந்தைகளுக்கு உரியது. அதற்கு கீழ் அவர்களுக்கு சொந்தமான புதையல் ஒன்று இருக்கிறது. அந்த இருவரின் தந்தை மிகவும் நல்ல மனிதராக இருந்தார். ஆகவே உங்கள் அல்லாஹ் அந்த இருவரும் வாலிப பருவத்தை அடைந்த பிறகு தங்களுடைய புதையலை எடுத்துக்கொள்ளும்படி செய்ய நாடினான். எனவே அதுவரையில் அந்த சுவர் விழுந்து விடாமல் இருக்கும்படி அதனை செப்பனிட்டேன். இது உங்களுடைய அல்லாஹ்வின் அருள்தான். இந்த 3இல் எதனையும் நான் என் இஷ்டப்படி செய்துவிடவில்லை. நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் போன என் செய்கைகளின் கருத்து இதுதான் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இதன் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அதிகமான தப்சீர் தர்ஜுமாக்கள் போன்றவற்றை எடுத்து படிக்க வேண்டும். வீண் வேலைகள் செய்யும் நேரத்தில் நாம் அல்லாஹ்வை பற்றியும் நபிமார்களை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நபிமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள், குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்த வேண்டும், அதனால் நமக்கு பிற்காலத்தில் நல்ல நன்மை ஏற்படும். தவறான வழியில் செல்லும் குழந்தைகள் இருந்தால் நம்மையும் காபிர்களாக மாற்றிவிடும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல செல்வங்களை, குழந்தை செல்வங்களை தந்தல்வானாக. ஆமீன். அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து தீனுடைய வேலைகள் அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். மேலும் அனாதை சிறுவர்களை காப்பாற்றினார்கள். அவர்களுடைய தாய் தந்தை நல்லவர்களாக இருந்தார்கள். இதன் மூலம் நாம் தாய் தந்தைகள் நல்லவர்களாக இருந்தால் அதனுடைய நன்மைகள் குழந்தைகளும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இதன் மூலம் படிப்பினை பெற முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக வளரக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். ஹில்ர் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு அதன்படியும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சம்பவத்தோடு வரக்கூடிய ஹிஸர் அலைஹிவஸல்லம் அவர்கள் மனிதரா அல்லது வானவர்களா? மனிதர் என்றால் அவர் ஒரு இறை தூதரா அல்லது இறை நேசரா? இறை தூதர் என்றால் எந்த காலத்தில் எந்த சமூகத்திற்கு இறை தூதராக இருந்தார்? இறை நேசர் என்றால் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றியவரா அல்லது வேறு மார்க்கத்தை பின்பற்றியவரா என்பன போன்ற விஷயங்கள் பல கருத்து வேறுபாடு காண முடிகிறது.
ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற இறை தூதர்களுக்கு மனிதர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய மார்க்க கட்டளைகளையும் அவை தொடர்பான விளக்கங்களையும் அல்லாஹ் தஆலா நிறையவே கொடுத்திருக்கின்றான். அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள். ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இயற்கை நிகழ்வுகள் தொடர்பான சில விளக்கங்களை அல்லாஹ் அருளியிருந்தான். சிறு வயதிலேயே சிலர் இறந்து விடுகின்றனர். சிலர் ஊனமாக பிறக்கிறார்கள். சிலருக்கோ திடீரென நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. சிலரது வாழ்க்கையில் இன்பம் ஏற்படுகிறது, பலரது வாழ்க்கையில் துன்பம். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? இதற்கான காரணம் என்ன? திடீரென தோன்றும் இயற்கை சீற்றங்களால் பல உயிர் இழக்கவும் சொத்துக்கள் சேதமடையவும் நேருகிறது. இதன் ரகசியம் என்ன? இப்படி மனிதர்கள் காரணம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு இயற்கை நிகழ்வுகளுக்கும் தகுந்த காரணம் உண்டு. இந்த காரணத்தை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு மட்டுமே அறிவிப்பு செய்கின்றான். அத்தகைய நல்லடியார்களில் ஒருவரோ ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒருவரே. இந்த சம்பவத்தில் அவர்கள் மேற்கொண்ட 3 நடவடிக்கைகளும் மேலோட்டமாக பார்த்தால் ஆட்சேபத்திற்குரியவை என்பதாலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சேபித்தார்கள். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் தக்க காரணம் இருந்ததென்று ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விளக்கத்திற்கு பிறகே தெரிந்தது. இந்த அறிவு அனைவருக்கும் இருந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயமில்லை. அல்லாஹுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் தகுந்த காரணம் உண்டு. காரணமின்றி காரியமில்லை என்பதை உணர்ந்தால் இதுதான் இந்த சம்பவம் தரக்கூடிய படிப்பினையாகும். ஒரு மௌத்தே ஆகிவிட்டாலும் கூட அவர்களை அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காக அவர்களுடைய ஹயாத்தை முடித்திருப்பான். அதற்காக வேண்டி அதிகமாக அழுது கொண்டு துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடாது. மௌத்தானாலும் 3 நாளுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்களை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அதிகமான குறிப்புகள் காண கிடைக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வரக்கூடிய மேற்கண்ட சம்பவத்தை தவிர இவர்களை பற்றிய இன்னும் ஒரே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அதானது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இயற்பெயர் அல்ல, பட்டப்பெயர் ஆகும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காய்ந்த பொட்டல் பூமியின் மீது அமர்ந்தார்கள். உடனே அவர்களுக்கு பின்னே அது பசுமையான கதிர்களை உடைய உயிர் பெற்று அசையலாயிற்று. அதனால்தான் அவர்களுக்கு ஹில்ர் பசுமையானவர் என்று பெயரிடப்பட்டது. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3402 ஹதீஸ். இதுவரை நாம் ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடியதை ஒரு ஹதீஸாக பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட்ட ஆதமும் மூசாவும் தர்க்கம் புரிந்து கொண்டார்கள். ஆதமிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் தவறு உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது அந்த ஆதம் நீங்கள் தானே என்று கேட்டார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீங்கள் அல்லாஹ் தன் தூதுவத்து செய்திகளை அனுப்பிவிடவும் தன்னோடு உரையாடவும் தேர்ந்தெடுத்து கொண்ட மூசா ஆவீர்கள். இருந்தும் நான் படைக்கப்படுவதற்கு முன்பே என் மீது விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நீங்கள் என்னை பழிக்கின்றீர்களே என்று கேட்டார்கள். இதை கூறிய பின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆக ஆதம் அவர்களுடைய விவாதத்தில் மூசாவை வென்றுவிட்டார்கள் என்று இருமுறை சொன்னார்கள் என இந்த நபிமொழியை அறிவிக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். புகாரி 3409 ஹதீஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நான் மிஹ்ராஜ் பயணத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சனூஆ குலத்தைச் சேர்ந்த மனிதரைப் போன்று பழுப்பு கோதுமை நிறமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதராக கண்டேன். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3239. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மெஹராஜுடைய இரவில் நான் ஈசா அலைஹி வஸல்லம், மூசா அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் ஆகியவர்களை பார்த்தேன். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் சிகப்பு நிறமுடையவர்களாகவும் சுருள் முடி உடையவர்களாகவும் அகன்ற மார்புடையவர்களாகவும் இருந்தார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களோ மாநிறமுடையவர்களாகவும் உயரமானவர்களாகவும் படிந்த முடிவுடையவர்களாகவும் சூடானிய இனத்தவர்களில் ஒருவரை போன்று நீண்டு மெலிந்தவர்களாகவும் இருந்தார்கள். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3438 ஹதீஸ். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள். அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது,
யூதர்களில் ஒருவர் முகத்தில் அடி வாங்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவர், முஹம்மதே, உங்கள் அன்சாரி தோழர் ஒருவர் என் முகத்தில் அறைந்து விட்டார் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, கூப்பிடுங்கள் அவரை. அவ்வாறே அவரை அழைத்து வந்தார்கள். அவரிடம், இவரை முகத்தில் அறைந்தீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர், அல்லாஹ்வின் தூதரே, நான் யூதர்களை கடந்து சென்றேன். அப்பொழுது இவர், மனிதர்கள் அனைவரையும் விட மூசாவை தேர்ந்தெடுத்தவன் மீது சத்தியமாக என்று கூற கேட்டேன். உடனே நான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவுமா என்று வினவினேன். அப்பொழுது எனக்கு கோபம் ஏற்பட்டு அவரை அறைந்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை தூதர்களுக்கு இடையே என்னை சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் மக்கள் மறுமை நாளில் மூச்சை அடைந்து விடுவார்கள். மூச்சை தெளிந்து எழுபவர்களில்தான் நான் முதல் ஆளாக இருப்பேன். அப்பொழுது நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகே இருப்பேன். அவர்கள் இறை அரியாசனத்தின் கால்களில் ஒன்றை பிடித்தபடி நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் எனக்கு முன்பே மூச்சை தெளிந்து எழுந்துவிட்டார்களா, அல்லது தூர் சினாய் மலையில் இறைவனை சந்தித்த பொழுது அவர்கள் அடைத்த மூச்சைக்கு பகரமாக இப்பொழுது மூச்சையாகப்படாமல் விட்டுவிடப்பட்டார்களா என்று எனக்கு தெரியாது என்று கூறினார்கள். புகாரி. 6917வது ஹதீஸ். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தின் பொழுது எனக்கு பல சமுதாயத்தினர்கள் எடுத்துக்காட்டப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்களில் இருவர்களுடன் அவர்களுடைய சமுதாயத்தாரில் 10க்கும் மேற்பட்ட ஒரு சிறு கூட்டமே கடந்து செல்லலானார்கள். ஒரு இறை தூதர் தம்மோடு ஒருவரும் இல்லாத நிலையில் கடந்து சென்றார். பின்னர் எனக்கு ஒரு பெரும் கூட்டம் காட்டப்பட்டது. நான், இது எந்த சமுதாயம், இது என் சமுதாயமா என்று கேட்டேன். அப்பொழுது, அல்ல, இது இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அடிவானத்தை பாருங்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது. அங்கு அடிவானத்தையே அடைந்திருந்த ஏராளமான மக்கள் திரளை நான் பார்த்தேன். பிறகு என்னிடம் அடிவானங்களில் அங்கும் இங்கும் பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போது நான் அடிவானங்களில் அடைத்திருந்த ஏராளமான மக்கள் திரளை கண்டேன். இது உங்கள் சமுதாயம். விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் 70,000 பேரும் இவர்களில் அடங்குவார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். புகாரி. 5705. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட போது அதில் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எனது உம்மத்தினர்கள் மீது 50 நேர தொழுகைகளை கடமையாக்கினான். அதை ஏற்று திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கமாக சென்றேன். அப்பொழுது உங்கள் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எதை கடமையாக்கினான் என்று கேட்டார்கள். 50 நேர தொழுகைகளை கடமையாக்கினான் என்று சொன்னேன். நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்பி செல்லுங்கள், உங்கள் உம்மத்தினர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நான் திரும்பச் சென்றேன். அப்பொழுது அதில் கொஞ்சத்தை அல்லாஹ் தஆலா குறைத்தான். அதை பெற்றுக்கொண்டு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கொஞ்சத்தை குறைத்துள்ளான் என்றேன். நீங்கள் திரும்பச் செல்லுங்கள், உங்கள் உம்மத்தினர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்றார்கள். நான் திரும்பிச் சென்றேன். அதில் இன்னும் 40 குறைத்தான். பிறகு 30 குறைத்தான். அதில் கொஞ்சம் குறைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தேன். இன்னும் கொஞ்சம் குறையுங்கள் என்று கேட்டார். இன்றும் 30 குறைத்தான். நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்பச் செல்லுங்கள், உங்கள் உம்மத்தினர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று நான் திரும்பச் சொன்னேன். பிறகு 20 குறைத்தான். பிறகு மீண்டும் சென்றேன். 10 குறைத்தான். அதற்கு பிறகு மீண்டும் சென்று 5 நேர தொழுகைகளாக அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். அப்பொழுது அந்த 5 நேர தொழுகைகளை கடமையாக்குகின்றேன், அது 50ற்கு சமம் என்ற சொல்லில் எந்த மாற்றமும் ஏற்படுவதற்கில்லை என்று அல்லாஹ் கூறினான். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தேன். அப்பொழுது உங்கள் இறைவனிடம் சென்று இதையும் குறைக்குமாறு கூறுங்கள் என்றார்கள். இனிமேல் எனது இறைவனிடம் குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் என்று கூறினேன். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை சித்ரத்துல் முன்தஹா என்னும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அதை பல வண்ணங்கள் சூழ்ந்திருந்தன. அது என்ன என்பது எனக்கு புலப்படவில்லை. பின்னர் சொர்க்கத்தில் நான் நுழைக்கப்பட்டேன். அதில் முத்துக்களினால் உள்ள கயிறுகளை பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தில் மண் கஸ்தூரியாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பாளர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி. 349வது ஹதீஸ். இதன் மூலம் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்காக வேண்டி 50 நேர தொழுகைகளை 5 நேர தொழுகைகளாக குறைக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள்.
அந்த 5 நேர தொழுகைகளை நாம் சரியான முறையில் தொழுக வேண்டும். இவ்வாறு தொழுகுவதால் நமக்கு 50 நேரம் தொழுத நன்மைகளை அல்லாஹ் தந்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் 5 நேரமும் தவறாமல் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. பாங்கு சொன்னவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. கலா செய்யாமல் அந்தந்த நேரத்தில் தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மூசா அலைஹிவஸலாம் அவர்களுடைய மரணம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூசா அலைஹிவஸலாம் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் மூசா அலைஹிவஸலாம் அவர்களிடம் வந்து மூசா அலைஹிவஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்தின் கண்ணில் ஓங்கி ஒரு குத்து வைத்து விட்டார். ஆகையால் மலக்குல் மௌத்து தனது அல்லாஹ்விடம் திரும்பி வந்து, இறப்பை விரும்பாத ஒரு மனிதரிடமல்லவா என்னை நீ அனுப்பியுள்ளாய் என்று கூறினார். அல்லாஹ் மலக்குல் மௌத்தின் கண்ணை சரி செய்துவிட்டு, மீண்டும் அவரிடமே செல்லுங்கள், அவர்களிடம் ஒரு காளை மாட்டின் முடியின் மீது கைகளை வைத்து அதிலிருந்து பிடிக்கச் சொல்லுங்கள். ஒவ்வொரு முடிக்கும் 1 வருடம் என்ற அடிப்படையில் அவர் எத்தனை முடிகளை பிடித்தாரோ அத்தனை வருட ஆயுள் அவளுக்கு வழங்கப்படும் என்று கூறுங்கள் என்று கூறினான். அதன்படி மலக்குல் மௌத் மூசா அலைஹிவஸலாம் அவர்களிடம் கூறவே, இதன் பிறகு என்ன நடக்கும் என்று மூசா அலைஹிவஸலாம் அவர்கள் வினவ, மரணம்தான் நிகழும் என்று அல்லாஹ் கூறவே, அப்படியானால் இப்பொழுதே நான் மரணிக்க தயார் என்று மூசா அலைஹிவஸலாம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2372வது ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசியதை பற்றியும், இன்னும் சில பயான்கள் மூசா நபி அவர்களை பற்றிய ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் காரூன் என்பவன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான், அவனுடைய வாழ்க்கையை பற்றியும், தௌராத் வேதம் பற்றிய சில குறிப்புகளையும், யூதர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றிய விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பயானில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் மிகவும் நீளமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பயான் செல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் பொறுமையாக கேட்டு ஆதரவு தரும்படி முழுமையான பயானாக கேளுங்கள். அப்பொழுதுதான் மூசா நபி அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு சரியாக புரியும். இன்னும் மற்ற நபிமார்களுடைய விளக்கங்களையும் பயான்களையும் பாருங்கள், ஹதீஸ்களையும் கேளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு இரவில் தூங்கும் முன்பு சிறிது நேரமாவது நபிமார்களை பற்றிய விளக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்வில் பரக்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் தஆலா கேட்டதை மற்றவருக்கும் பகிரக்கூட பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.